தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவகாலத்தினுடைய 4வது வாரத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். இறைமகன் இயேசு நமக்காக பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை நிறைவாக பெறுவதற்காக இத்தவகாலத்தில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பும் பேராற்றலும் நம்மை நிரப்ப வேண்டும். அவருடைய கருணை இரக்கம் நம்முள் பொங்கி பெருக வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இடைவிடாத உமது இரக்கம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. உமது பாதுகாப்பால் நாங்கள் நிறைந்திருப்போமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவது இல்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபொழுது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த பொழுது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கேஃபர்நகூமில் அரச அலுவலகரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலகர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டதால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலகர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்க முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருந்த பொழுது அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார்.
அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தபின் செய்த இரண்டாவது அருளடையாளம் இது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவக்காலத்தினுடைய இரண்டாவது பகுதி. முதல் 3 வாரம் ஆழமாக நம்மை, நம் எண்ணங்களை, நம் சிந்தனைகளை, நம் செயல்பாடுகளை, நமக்குள் இருக்கிற அழுக்குகளை, தூசி என்னும் ஏதுக்குள் இருக்கிற எல்லா விதமான அசடுகளையும், தேவையற்ற காரியங்களையும், பாவங்களை சிந்தித்து பாவ பரிகாரம் செய்து பாவத்தை கழுவாய் செய்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள் போகிற ஒரு நேரத்தில் இந்த இரண்டாவது பகுதி 4வது வாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆகவே இந்த எசையா புத்தகம் முதல் வரியே அழகாய் சொல்லுகிறது, புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்கின்றேன். எனவே புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் என்பது நாமாக படைக்க வேண்டிய ஒன்று, உருவாக்க வேண்டிய ஒன்று. அதாவது களைகளை மட்டும் பறித்து விட்டால் நெல்செடி வயலில் விளைந்து விடுமா? நெல்லை நட்டால்தான் வளரும். நான் களைகளை எல்லாம் பிடுங்கிவிட்டேன், ஆனால் புதிய நெல்களை, புதிய விதைகளை நடவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி புதிய பலனை எதிர்பார்க்க முடியும்? எனவே ஒரு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் நிலத்தை பண்படுத்துதல், வேலி அமைத்தல், களைகளை நீக்குதல், அடுத்ததாக புதிய பயிர்களை நடுதல், புதிய விதைகளை வளர்த்தல். அன்பு குழந்தைகளே, எனவே புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நாம் படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாவது கட்டம். 3வது வாரத்தில் முடித்து 4வது வாரம் 2வது ஃபேஸ் பகுதி தொடங்குகிற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது, முந்தியவை நினைத்து பார்க்க தேவையற்றவை, ஏனெனில் அது பாவமாய் அல்லது சகதியாய் அல்லது கழிவால் நிறைந்திருந்தது. எனவேதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண் இயேசுவை வந்து நிற்கிற பொழுது எல்லோரும் அவளுடைய பழையதை நினைத்து, பாவத்தை நினைத்து அவளை கல்லெறிய வேண்டும் என்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை தீர்ப்பிடேன், பழையவற்றை விடு, இனி. எல்லா இடத்திலுமே அந்த வார்த்தை இயேசுவால் சொல்லப்படும், இனி. கேடானது எதுவும் நிகழாத வண்ணம் இனி. எனவே இனி முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. அப்படி அந்த புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நாம் படைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ரொம்ப அழகாக நமக்கு வாசகம் சொல்லுகிறது, அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், பூரிப்புடையதாக இருக்கும். ஆண்டவர் தான் படைக்கிறார். படைக்கின்ற அந்த புதிய எருசலேம் மகிழ்ச்சிக்குரியதாகவும் பூரிப்புடையதாகவும் இருக்கும். அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புதிய நிலையை அல்லது புதிய வாழ்வை, அழுகையும் பற்கடிப்பும் இல்லாத ஒரு புதிய உற்சாகமான வாழ்க்கை முறையை, மகிழ்ச்சியும் பூரிப்பும் நிறைந்திருக்கிற வாழ்க்கை முறை தன்னால் நடந்துவிடும். நான் பாவத்தை விட்டுவிட்டேன், பாவங்களை விட்டு வெளியே வந்துவிட்டேன், இனி எனக்கு எல்லாம் முடிந்தது, தன்னால் நடந்துவிடும் என்பதல்ல, நாம் படைக்க வேண்டும். இதோ அப்படி படைக்கிற பொழுது அங்கே 2 வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன. பொதுவாகவே இந்த எசையா புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து முக்கியமான பகுதிகளை மனதில் கொண்டாலே அது ஆறுதலையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும். இதோ அறிவாள்கள் விவசாயம் செய்வதற்கு, வாள் என்பது கொலை செய்வதற்கு. எசையா புத்தகம் தான் சொல்லுகிறது, வாளெல்லாம் அறிவாள்களாக, அறுவடை செய்கின்ற அறிவாள்களாக மாறிவிடும். வாள் முனையில் இருக்கிற ஈட்டி ஒருவரை குத்தி கொல்லும். அப்படிப்பட்ட ஈட்டிகள் எல்லாம் ஏர் கலப்பைகளாக செய்யப்படும். ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு எதிராக வாள் எடுக்காது, போர் தொடுக்காது. இதோ உன்னை, உன் பெயரை
என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். ஆகவே நான் உன் கடவுள், உன்னை மறவாத கடவுள். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இந்த அடிப்படையான நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் எல்லாம் இங்கே தான் எசேயா புத்தகத்தில் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் படுத்து கிடக்கும், பச்சிளங்குழந்தை அவற்றை நடத்தி கொண்டு போகும் என்கின்ற வசனங்கள் எல்லாம் இந்த எசேயா புத்தகத்தில். அதுபோல தான் இந்த எசேயா 65 கூட அவர்கள் வீடு கட்டி குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். 100 ஆண்டுகள் வாழ்ந்தவன் கூட இளைஞன் என்று கருதப்படுவான். எனவே வாழ்நாள் நிலைத்திருக்கும், குடியிருக்க கூடு இருக்கும், உணவு உண்ண பயிர்கள் விளையும். இந்த சந்தோஷங்கள் எல்லாம் புதிய தன்மையில். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி வாசகம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. முடியுமா என்று பாருங்கள். பிரியமானவர்களே, ஒரு முறை நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அதாவது ஒரு பால் காய்ப்பிற்கு அழைத்திருந்தார்கள். நல்ல வீடு, புதிய டிவி, வாஷிங் மிஷின் புதிதாக இருந்தது. அதே போல் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினார். இது ஃப்ரிட்ஜு ஃபாதர், இது இன்னார் வாங்கி தந்தா, இது இந்த உறவுக்காரங்க வாங்கி தந்தாங்க, இது என் கூட வேலை பார்க்குறவங்க வாங்கி தந்தாங்க, இந்த வீடு நான் புதுசாக கட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த புதிய வீட்டிற்குள்ளே குடியேறி விட்டார்கள். ஜெபம் செய்தோம், எல்லாம் நன்றாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போது நான் கேட்டேன், எல்லாரும் வந்திருக்கிறாங்க, தெரிந்த ஆட்கள், பார்த்தோம், வீடு அழகாக இருக்கிறது. அவருடைய அண்ணன் அங்கே இல்லை. அப்போ நான் கேட்குறேன், அவர் வரலையா? ஃபாதர் விடுங்க ஃபாதர், அவன் செய்த துரோகத்துக்கு அவன் கூட இனிமேல் சேர்வதே இல்லை ஃபாதர். என் மனசு என்றைக்கோ விட்டு போச்சு ஃபாதர், செத்து போச்சு ஃபாதர். அப்போ நான் சொன்னேன், வீடு புதுசாக இருக்குது, ஃப்ரிட்ஜு புதுசாக இருக்குது, ஏசி புதுசாக இருக்குது, பளபளன்னு எல்லாம் புதுசாக இருக்குது. ஆனால் மனசு பழசாகவே இருக்க. பழைய மனசை வச்சுக்கிட்டு புது வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் என்ன சந்தோஷமாக இருந்துட போகிறீங்க? பிரியமானவர்களே, அதாவது இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நமக்குள் உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நமக்குள். பிரியமானவர்களே, எனவே இயேசுவை பாருங்கள். இயேசு சமாரியாவை விட்டு கலிலேயாவுக்கு வருகிறார். ஏனெனில் இறைவாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பு இல்லை என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இவன் கலிலேயாவுக்கு வந்த இடத்திலே என்ன அழகாக செய்கிறார் என்று சொன்னால், இதோ அருளடையாளங்களை கண்டால்தான் நம்புவீர்கள், அவனோ அரசு அலுவலகன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான். எதிர்கொண்டு வருகிறார்கள் பணியாளர்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு. அப்போ இவன் எவ்வளவு நேரம் நடந்து வாரான் பாருங்க, ஆண்டவரை தேடிவிட்டு. அதான் நீங்கள் ஆபிரகாமையும் பார்க்கணும். 3 நாள் பயண தொலைவில் உள்ள இடத்திற்கு போய் மகனை பலிகொடு என்று கடவுள் சொல்வார். அந்த பயண நேரம். பிரியமானவர்களை, இங்கே அவன் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தால் திரும்ப வருவான். அவ்வளவு தூரம் போய் இயேசுவை கூப்பிட போனவன், 1 நாள் பயணம் போனவன், யோ பிழைக்கிறது இருக்கட்டும், கூட வந்துருங்களேன், கையோடு வந்துருங்களேன், வந்து ஒரு தடவை என் மகனை பார்த்து தலையில் கை வையுங்களேன், ஒரு நல்ல வார்த்தை சொல்லி எழுப்பி விடுங்களேன் அப்படின்னு கிடந்து மன்றாடலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான். சென்டிமெண்ட் வேற, மகன் என்கின்ற ஒரு பாசம் வேற. ஆனால் ஆண்டவர் சொன்னதை கலிலேயன் நம்பினான். ஆனால் இந்த யூதர்கள் நம்பவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு புதிய உறவு, புதிய வாழ்வு, புதிய தன்மை என்று வருகிற பொழுது, அன்பு குழந்தைகளே, நாம் புதியவர்களாய், நமக்குள் புது சிந்தனைகளும் புது எண்ணங்களும் உற்பத்தி செய்யப்படுகிறவர்களாய் மாறுகிற பொழுதுதான் அங்கே நிறைவு, புதிய எருசலேம், புதிய விண்ணகம், புதிய மண்ணகம். இதோ திராட்சை வளர்ந்து கனிதறுதல், வீட்டில் குடியிருத்தல், 100 ஆண்டுகள் வாழ்ந்தவன் கூட இளைஞன் என்று கருதப்படுதல் என்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலைத்திருக்கும். ஆழமாக தியானிப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன்,
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலின்றி கையேற்றி கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, உமது தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார், சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி
உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், இத்தெய்வீக திருவிருந்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதன் பலனால் எங்கள் வாழ்வு புது படைப்பாய் மாறுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.